ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானசக்தி தரஸ்கந்த வல்லி கல்யாண சுந்தரா தேவசேனாபதிக்காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. ஓம் சரவண பவாஜ நமஹ. நவக்கிரகேபியோ நமஹ. வாக்தேவ்ஜி நமஹ. பேரன்பு சார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட வழிகாட்டி, ஜோதிட குரு, காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம குருகுல முதல்வர் ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர். அலைபேசி 9865098370 98609830. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினாலே நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், விரதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரத தினங்கள், இந்த வாரம் சந்திராஷ்டமம் யாராருக்கு, இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த வார விசேஷ தினங்கள்னு எடுத்துட்டோம்னால் 29/11/2021 திங்கட்கிழமை, கார்த்திகை மாத 2வது சோமவாரம். நான் போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும், தீர்த்தம் தலையில் விழுந்துட்டே இருக்கணும். அதான் தாரா பாத்திரம்னு பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் தேவையில்லை. அலங்காரம், பட்டு, பீதாம்பரம், ஆபரணங்கள்லாம் போட்டு எப்போவுமே கம்பீரமாக இருக்கக்கூடியவர் அவர். அப்போ அந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பால், தயிர், இளநீர், பன்னீர், இதெல்லாம் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுடைய கடன்கள் தீரும், திருமணத் தடை விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 30/11/2021 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க, தேய்பிறை ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க பெருமாளை குறித்து, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபாடு செய்யலாம். 2/12/2021 வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் சிவபெருமானை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு மாலை வேளையிலே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் அபிஷேக திரவியங்கள் மற்றும் பில்வங்கள் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் அந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக தீரும் என்பது சாஸ்திரம். 3/12/2021 வெள்ளிக்கிழமை, போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த சூத்திரத்தை கடைபிடித்து அமாவாசையை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். இப்படி போதாயன சூத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த 3/12/2021 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணங்கள் மேற்கொண்டு முன்னோர் வழிபாடுகள் செய்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. 4/12/2021 சனிக்கிழமை, சர்வ அமாவாசை, அனைவருமே கொண்டாட வேண்டியது. அன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து காலையில் எதுவும் உணவு அருந்தாமல் மதிய வேளையில் சமையல் பண்ணி அந்த சமையல் பண்ணதை பெரியவங்க படத்துக்கு வச்சு பூஜை செய்து பிறகு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நம்ம ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையக்கூடியது. அதுபோக காளியம்மன், மாரியம்மன், வாராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்களை எல்லாம் அமாவாசை தினத்தன்று விசேஷமாக பூஜைகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் பூசணிக்காய் கட்டுறது, மாற்றுறது, அதெல்லாம் இந்த அமாவாசையில் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசி நேயர்களும் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை இனிமையாக அனுபவிக்க ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம்.
சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால், ராசியிலே செவ்வாய் சந்திருக்கிறார். பூமிகாரகன், ஔஷதகாரகன், மருத்துவகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கும் பொழுது பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகள், வேளாண்மைத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட், அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், அதே மாதிரி ஹோட்டல், ரிசார்ட், இந்த மாதிரி லாட்ஜ், இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மருந்தகங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இதெல்லாம் சிறந்து விளங்கும். அதே சமயம் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டாகலாம். ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சூரியன் சந்திரிக்கிறதுனால மிகச் சிறப்பு. பேச்சை குறைக்க வேண்டும். பேச்சினால் பிரச்சனைகள் வரும். வாய் மூலமாக பிரச்சனை, மற்ற எல்லாமே செய்வோம், எல்லாம் செஞ்சுட்டு வாயில் ஒரு வார்த்தை விட்டுருவோம். அதனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள், கிளைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. பூர்வீக சொத்துக்கள் லாபம். தகப்பனார் உத்தியோகத்தில் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள் கிடைக்கும். அதே மாதிரியே அரசியல் துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. தனியார் துறை, குறிப்பாக ஐடி கம்பெனி, இதில் ஒர்க் பண்ண தகவல் தொழில்நுட்பம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வி தடை விலகும். கல்விச்சாலைகள், கல்வி கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறவங்க, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், சிறு சிறு பயிற்சி நிறுவனங்கள், இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். அது நடத்துகிறவங்களுக்கு நன்மை, படிக்கிறவங்களுக்கு நன்மை, அந்த மாதிரி ஏற்படும். தனியார் துறை, நிதித்துறை, ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இசை, நாடகம், ஜோதிஷம், இதெல்லாம் சிறந்து விளங்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத குடும்பத்தில் உறுப்பினர்கள் மூலமாக, பங்காளிகள் மூலமாக, உடன் இருப்பவர்கள் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகலாம். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள், நீதிமன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு ஏற்படலாம். ஆன்மீக சுற்றுலா, இறை வழிபாடு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சந்திரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். அதே மாதிரியே சுக்கிரன் இருக்கிறதுனால வங்கி ஊழியர்கள், பேங்க் ஸ்டாஃப்ஸு, நிதி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நிதித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், குடுக்கல் வாங்கல், ஆபரணங்கள் செய்பவர்கள், நகை வியாபாரிகள், ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். 4ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு. இருக்கிற இடத்த விட்டு, அதாவது சனி 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். இந்த 2.5 வருஷத்தில் மாற்றி ஒன்று வீட்டை மாற்ற வச்சுட்டே இருப்பார், இல்லைன்னா தொழிலை மாற்ற வச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சல், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், இந்த மாதிரிலாம் ஏற்படும். உடல் அசதி, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஏற்படும். போக்குவரத்தில் கவனம் தேவை. குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், இயந்திர சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், இந்த மாதிரிலாம் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தோல் சம்மந்தமாக தொழில் பண்ணக்கூடிய, லெதர் சம்மந்தமாக பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குரு பகவான் பயிற்சியாகி 4ல் இருந்து சனியோடு இவ்வளவு நாள் சிரமப்படுத்தியிருந்தார். அவர் பயிற்சியாகி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகம். பூர்வீக சொத்துக்கள் லாபம், நன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு விவாக யோகம் ஏற்படும். விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்சவிருத்தி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் லாபம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், வாகனங்கள், அழகுப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், என்னென்ன வேண்டுமோ எல்லாமே வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பை 5ஆம் இடத்து குரு பகவான் தங்களுக்கு வாரி வழங்குவார். அதே மாதிரி இந்த பொன் வியாபாரம், பொருள் வியாபாரம், காஸ்மெட்டிக், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், ஜிம், இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்க, எலக்ட்ரிக் கடை வச்சுருக்கவங்க, எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகங்கள், அபரிமிதமான எதிர்பாராத தனவரவுகள் திருப்தியை தரும். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள் ஏற்படும். யோககாரகன் ராகு 8ல் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டாகுது. அதே மாதிரியே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும். துளாராசிக்காரங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தால் அவங்களுக்கு அங்கே பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சி,
இதெல்லாம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம் லாபங்களை கொடுக்கும். வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, வருமான வரித்துறை, இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் சொல்கிறோம்ல, கஸ்டம்ஸ், இதிலெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டு இதெல்லாமே ஏற்படும். அதே மாதிரியே மளிகை, பால், பழம், புஷ்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை வியாபாரிகள், சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பொதுவாக துலாம் ராசின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் 85% நன்மைகளை பெறுகிறீர்கள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி அம்பிகையை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.